சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு குட்டி திராவிட கட்சியைப் போல்தான் செயல்படுவதாக கூறினார். சாமியையும் கும்பிட்டு பெரியாரையும் கும்பிட்டு திமுகவை போல் விஜய் கட்சியும் இரட்டை வேடம் போடுகிறது என்றார். பூமி பூஜை செய்யறாங்க, கம்பு உண்றாங்க. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள். ஆனால் நாள் நட்சத்திரம் பார்த்துதான் எல்லாமே நடத்துவாங்க. இந்த இரட்டை வேடம் வேண்டாம் என்பதான் முதல்ல இருந்தே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோன்னு எனக்கு தெரியல. இந்து மதத்தில் தீவிரமாக இருந்த காந்தியின் கொள்கைகள் பிடிக்காது என திருமாவளவன் பேசியதாக குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன், திருமாவை இந்து நம்பிக்கை உள்ளவர்தான் என்றார். நிறைந்த அமாவாசை நாள் என்பதால் தான் அக்டோபர் 2ஆம் நாளில் திருமாவளவன் மாநாடு நடத்தினார் என்றும் தமிழிசை கூறினார். அக்டோபர் 2க்காக அவர் அந்த மாநாடு நடத்தல, நிறைஞ்ச அமாவாசைனால அந்த மாநாடு நடத்தினார். அதனால நல்ல நாள் பார்த்துதான் எல்லாரும் செய்யறாங்க. நீங்கள் எல்லாம் இன்னும் பார்த்தா அவர் பல விதங்களில் இந்து மதத்தின் நடவடிக்கைகளை அவர் பின்பற்றுகிறார். ஆனா திருப்பி எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்றது. 100 நாள் வேலை திட்டம், ஜல்ஜீவன் ஆகிய திட்டங்களை வைத்து பெரும்பாலான ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொள்ளையடிப்பதையே நோக்கமாக கொண்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு விமர்சித்துள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சுற்றுவட்டார கிராமங்களில் மத்திய அரசின் திட்டங்களில் முறைகேடுகள் நடப்பதாக தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இதுபோன்ற திட்டங்களை மேல்நிலை முதல் கடைநிலை வரை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் முறையாக கண்காணிப்பது கிடையாது என கூறிய நீதிபதிகள், தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரகம், தமிழக ஊரக வளர்ச்சி துறை செயலாளர், கரூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். வரும் ஞாயிறன்று நடைபெறவுள்ள வான் சாகச நிகழ்ச்சிக்கான இறுதி ஒத்திகை நிகழ்ச்சியில் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் சாகசத்தை நிகழ்த்தின. ரஃபேல், சுகோய், தேஜஸ் உள்ளிட்ட போர் விமானங்கள் வானில் வட்டமிட்டபடியும் செங்குத்தாக பறந்தும் சாகச ஒத்திகையில் ஈடுபட்டன. வானில் பல்வேறு வடிவங்களில் அணிவகுத்தும் அருகருகே பறந்தும் வான் சாகச குழுவினரான சூரிய கிரணின் விமானங்கள் மற்றும் சாரங்கின் ஹெலிகாப்டர்கள் சாகசம் நிகழ்த்தின. விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் 6ஆம் தேதி நடைபெறும் வான் சாகச நிகழ்ச்சிகளில் 72 போர் விமானங்கள் பங்கேற்கின்றன. விளிம்பு நிலை மக்களின் கூட்டணியாக திமுக கூட்டணி உள்ளதாகவும், இதுபோன்ற கூட்டணி அனைத்து மாநிலங்களிலும் உருவாக வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். பாஜகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு அணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி இங்கே இயங்கிக் கொண்டிருக்கு. இதுபோல ஒரு அணி பிற மாநிலங்களிலும் உருவாக வேண்டும், அந்த சூழல் கனிய வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. எப்படியாவது திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையிலே ஒரு உரசலை ஏற்படுத்த முடியாதா என்று பலரும் முயற்சிக்கிறார்கள். கற்பனாவாதங்களையும் யூகவாதங்களையும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் நவராத்திரி திருவிழாவின் 2வது நாளில் ஊஞ்சலாடும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு மீனாட்சி அம்மன் காட்சியளித்தார். பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் தங்க மகுடம் அணிந்து காட்சியளித்த மீனாட்சி அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர்.
திருச்சி அருகே ஸ்டார்ட் செய்த போது தீப்பற்றி கார் எரிந்த நிலையில் காரை ஓட்டிச் சென்ற நபர் கீழே இறங்கி உயிர் தப்பினார். எலமனூரைச் சேர்ந்த 35 வயது கோகுல் தனது காரில் சிறுகாம்பூர் அருகே சென்றபோது பெட்ரோல் தீர்ந்ததால் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு கேனில் பெட்ரோல் வாங்கி வந்துள்ளார். டேங்கில் பெட்ரோலை ஊற்றிவிட்டு இயக்கிய போது என்ஜின் புகைந்து திடீரென தீப்பற்றி எரிந்தது. கொச்சி அருகே வனப்பகுதியையொட்டி தெலுங்கு படப்பிடிப்பிற்காக கொண்டுவரப்பட்ட 5 யானைகள் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் சாது என்ற வளர்ப்பு யானையும் மற்றொரு வளர்ப்பு யானையும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டன. இதில் காயமடைந்த 2 யானைகளும் காட்டிற்குள் ஓடிச் சென்ற நிலையில் ஒரு யானை சிறிது நேரத்தில் திரும்பி வந்தது. ஆனால் சாது என்ற யானை மட்டும் திரும்பி வராததால் திரைப்பட குழுவினர் வனத்துறையினரின் உதவியோடு தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் பேரூராட்சியில் இருந்து தரம் உயர்த்தப்பட உள்ள வள்ளியூர் நகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என 23 குக்கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து மனு அளித்தனர். தரம் உயர்த்தப்பட்டால் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை கிடைக்காது எனவும் சொத்து மற்றும் தொழில் வரி உயரும் எனவும் அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். சென்னைக்கு துபாய் மற்றும் மலேசியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 6 கிலோ தங்கத்தை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் தங்க கடத்தலில் கூலியாக செயல்பட்ட 4 பேரை கைது செய்தனர். கடத்தல் குறித்த ரகசிய தகவலை அடுத்து மலேசியாவில் இருந்து வந்த விமான பயணிகளை சோதித்த போது சூட்கேஸ்களில் ரகசிய அறை அமைத்து 3 கிலோ தங்க கட்டிகளை கொண்டு வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் துபாயிலிருந்து விமானத்தில் வந்த 2 பேரை கைது செய்து 3 கிலோ தங்கத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் அருகே கடலில் 5 நாட்டிக்கல் மைலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 2 மீன்பிடி படகுகளின் மீது சிறிய வகை சரக்கு கப்பல் மோதியதாக மீனவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். மாலத்தீவில் சரக்கு இறக்கிவிட்டு தூத்துக்குடிக்கு வந்த சரக்கு கப்பல் மோதியதில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகள் கிழிந்து சேதமானதாகவும் கடலில் விழுந்த நிலையில் 13 மீனவர்களும் உயிர் தப்பியதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மதுரையில் சுமார் 15 நிமிடங்கள் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மின் கம்பங்களும் ஏராளமான மரங்களும் முறிந்து விழுந்ததால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. ஆட்சியர் அலுவலகம், அண்ணா பேருந்து நிலையம், KK நகர், அண்ணா நகர், குயவர்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தின் முன்பாக இருந்த மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வனத்துறை அலுவலரின் கார் உட்பட 3 கார்கள் மற்றும் பைக்குகள் சேதமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் வரத்து குறைவு காரணமாக தக்காளி விலை 2 மடங்காக உயர்ந்தது. ஆந்திரா, கர்நாடகாவில் பெய்த கனமழை காரணமாக அங்கிருந்து வரும் தக்காளி வரத்து முற்றிலும் தடைபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 200 முதல் 300 ரூபாய் வரை விற்பனையான 14 கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டி 760 ரூபாய் வரை உயர்ந்தது. சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 80 முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது.